நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை நீங்க பார்க்க போறீங்க. பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாவே இருக்கும் அப்படின்னு தோணுது. பட் இந்த வீடியோல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொடர்ச்சியா பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல ஹானரோட 20i புதிய வகையான எடிஷனை வந்து இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. OnePlus ஓட 667 Pro இந்த எல்லா மொபைலுக்கும் புதிய வகையான OS அப்டேட் கிடைக்க போகுது. Xiaomiயோட புதிய வகையான போன்ல உங்களுக்கு சோலார் பேனலை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. Oppoவோட புதிய வகையான மொபைல்ல வந்து ஸ்லைடர் பேனலை வந்து அறிமுகப்படுத்த போறாங்க. Xiaomiயோட MIUI 10ல வந்து டியூல் கிளாக் விட்ஜெட்டோட அப்டேட் வரப்போகுது. இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால மட்டுமே அதுல நீங்க தெரிஞ்சுக்க முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஜூன் 2019 ஹானர் ஒரு 3 வகையான மொபைலை வந்து லான்ச் பண்ணாங்க. ஹானர் 20, ஹானர் 20 Pro, ஹானர் 20i 3 மொபைலை லான்ச் பண்ணாங்க. இதுல ஹானர் 20i வந்து 3 கலர்ல லான்ச் பண்ண போறதாக சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து ஆரம்பத்துல 2 கலர் தான் லான்ச் பண்ணாங்க. மிட்நைட் டார்க்கும் Phanthom ப்ளூ மட்டும் லான்ச் பண்ணிருந்தாங்க. Phanthom ரெட் வந்து லான்ச் பண்ணல. Phanthom ரெட் வந்து சமீபத்துல லான்ச் பண்ணிட்டாங்க. இதோட அறிவிப்பை வந்து ட்விட்டர்ல ஹானர் இந்தியா வந்து தெரிவிச்சிருக்கு. ஹானர் 20i Phanthom ரெட் வந்து நாங்க லான்ச் பண்ணிட்டோம், அதுவும் 15,000 ரூபாய்க்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா, 3400 mAh பேட்டரி, அதே போல Android 9.0 இந்த மாதிரி சின்ன விஷயங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சோ நீங்க ஹானர் 20i Phantom ரெட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். யாரெல்லாம் OnePlus 667 Pro இந்த 4 வகையான மொபைலை பயன்படுத்துறீங்களோ அவங்களுடைய மொபைலுக்கு கூடிய விரைவில் Android Q டெவலப்பர் பிரிவைவ் 4 வந்து கிடைக்க போகுது. நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம், சைடு லோட் பண்ணலாம். இந்த மாதிரி வழிகளில் போயிட்டு உங்களுடைய இந்த 4 மாடல் உள்ள மொபைல்கள்ல Android Q டெவலப்பர் பிரிவைவ் 4 கிடைக்க போகுது. பயன்படுத்தி பாருங்க. அதுல நிறைய விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஃபியூச்சரை உங்களுடைய OnePlus மொபைல்ல எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த 4 மாடல்கள்ல. சைனீஸ் கம்பெனியான Xiaomi சமீபத்துல ஒரு பேட்டர்ன் ஃபைல் வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. இமேஜும் லீக் ஆயிருக்கு. அந்த இமேஜ்ல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, போனோட பேக் கவர்ல சோலார் பேனலை வந்து ஃபிக்ஸ் பண்ண போறதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போனோட பேக்ல பாத்தீங்கன்னா டியூல் கேமரா இருக்கு. அதுல சென்டர்ல வந்து உங்களுக்கு லெட் ஃபிளாஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்ல, அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாட்ச்லெஸ்ஸா இருக்கு. உங்களுக்கு செல்ஃபி கேமரா இல்ல, அதுவும் ஸ்கிரீனுக்கு அண்டர்ல வரும் நினைக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அதுவும் ஸ்கிரீனுக்கு அண்டர்ல வரும் எதிர்பார்க்கிறேன். இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபைல்ல நம்மளால பார்க்க முடியுது. இமேஜ்ல அவ்வளவு விஷயங்கள் நம்மளால பார்க்க முடியுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாதிரி மொபைலை நம்ம எதிர்பார்க்கலாம் Xiaomi தரப்புல இருந்து. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஸ்லைடர் போன்ஸ் வந்து நிறைய நம்ம பார்த்திருப்போம், பயன்படுத்திருப்போம். சோ அந்த அளவுக்கு மார்க்கெட்ல வந்து அது ரீச் ஆவாட்டி கூட Xiaomiயோட Mi 3 அதுலயும் Oppoவோட Find X மொபைல்லையும் இந்த ஸ்லைடர் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க முடியுது. அதுவும் ஆட்டோமேட்டிக்கா செயல்படக்கூடியதா நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு சக்சஸ் இல்ல. இப்போ அதே Oppo மறுபடியும் ஒரு ஸ்லைடர் பேட்டர்னுக்கு உண்டான ஃபைலை வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. அது அப்ரூவ் ஆயிடுச்சு. கூடிய விரைவில் அந்த ஸ்லைடர் பேட்டர்ன் வந்து வரலாம் அவங்களுடைய அடுத்த படைப்புல. மேபி அது வந்து Oppoவோட Find Z இருக்கலாம் அப்படிங்கறாங்க. ஏன்னா எதை வச்சு சொல்றேன்னா, Oppoவோட Find Xல வந்து ஸ்லைடர் ஆப்ஷன் வந்து அறிமுகப்படுத்திருந்தாங்க. சோ அடுத்த ஒரு படைப்பு வந்து Oppoவோட Find Z இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட கணிப்பு இருக்கு. நிறைய நியூஸ்கள்ல என்னால பார்க்க முடியுது. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். Xiaomiயோட MIUI 10 வந்து 2018ல லான்ச் பண்ணிருந்தாங்க. அதோட ஸ்கின் பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அந்த MIUI 10க்கு வந்து ஒரு புதிய அப்டேட் கொடுத்திருக்காங்க. சைனா டெவலப்பர் ரோம் அப்படிங்கிற மாதிரி பேர்ல ஒரு புதிய ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா டியூல் கிளாக் விட்ஜெட் அப்படிங்கறாங்க. போனோட ஹோம் ஸ்கிரீன்ல 2 கிளாக் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது எதுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேரோட கருத்தா இருந்தாலும் நிறைய பேர் வந்து நிறைய நாடுகளுக்கு வந்து டிராவல் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த டியூல் கிளாக் விட்ஜெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறாங்க. சோ அருமையான ஒரு ஃபீச்சர், வரவேற்கத்தக்க ஒரு ஃபீச்சர். கூடிய விரைவில் உங்களுடைய Xiaomiயோட போன்ல MIUI 10ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது சைனா டெவலப்பர் பேட்டா மூலமா, அதுவும் டியூல் கிளாக் விட்ஜெட். சமீபத்துல LG ஒரு புதிய வகையான போனை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சைனால கிடையாதுங்க, இந்தியாலயும் கிடையாது, சவுத் கொரியால அனௌன்ஸ் பண்ணாங்க. LG X2 2019. ஆல்ரெடி LG X2 2018 அப்படிங்கிற ஒரு மாடல் இருந்தது. அதுக்கப்புறம் LG X2 2019 அப்படிங்கிற ஒரு அறிவிப்போட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சவுத் கொரியால. இதோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $163 வந்து கொண்டு வராங்க. ஆகஸ்ட் 9ல முழுமையான சேலுக்கு வருது. இப்போ அதில் உள்ள ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா 5.45 இன்ச் HD+ டிஸ்ப்ளே நம்மளால பார்க்க முடியுது. அதே போல இதுல 2GB ரேம்பும் 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோ SD கார்டு கொடுத்திருக்காங்க. அதிகபட்சமா 2TB வரைக்கும் சப்போர்ட் ஆகுது. சோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த LG X2 2019ல நம்ம பார்க்கலாம். Xiaomiயோட Huami சமீபத்துல ஒரு புதிய வகையான வாட்ச் வந்து இந்தியால லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ இந்த வாட்சோட நேம் பாத்தீங்கன்னா Huami Amazfit Verge Lite அப்படிங்கிற பேர்ல லான்ச் பண்ணிருந்தாங்க. ஆல்ரெடி இது வந்து Huami Amazfit Verge அப்படிங்கிற பேர்ல கடந்த வருஷம் லான்ச் பண்ணிருந்தாங்க. சோ அதோட பிரதிபலிப்பு தான் லைட் அப்படிங்கிற பேரை ஆட் பண்ணி லான்ச்
லான்ச் பண்ணிருக்காங்க ஷோமியோட Huami. சோ இதுல பாத்தீங்கன்னா இதோட ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா 1.3 இன்ச்ல வந்து ஸ்கிரீன் இருக்கு. AMOLED டிஸ்ப்ளே கொண்டதா இருக்கு. இதுல பேட்டரி பாத்தீங்கன்னா 390 mAh பேட்டரி கொண்டதா இருக்கு. அதாவது 20 நாள் வரைக்கும் நீங்க பயன்படுத்த முடியும் தொடர்ச்சியா அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து இந்தியால லான்ச் ஆனதால இந்தியாவோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6999 டாலர் படி பார்க்கும்போது உங்களுக்கு $99 உங்களுக்கு கிடைக்குது. சோ இந்த வாட்ச் எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய Flipkartல ஈஸியா பர்ச்சேஸ் பண்ண முடியும். சாம்சங் சமீபத்துல ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. Galaxy Watch Active 2 ஸ்மார்ட் வாட்ச் வந்து அமெரிக்கால அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் ரெண்டு சைஸ்ல ரெண்டு ஸ்டைல்ல வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து உங்களுக்கு வரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதே போல இதுல வந்து 1.5 GB RAM கொடுத்திருக்காங்க. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த ஸ்மார்ட் வாட்ச்ல பார்க்க முடியுது. இதுல ஹெல்த் சப்போர்ட்டுக்கான ECG வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களை இந்த Galaxy Watch Active 2ல பார்க்க முடியுது. சோ இது வந்து உங்களுக்கு ஒரு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நீங்க ஃப்ரீ ஆர்டர் பண்ணலாம். அதாவது செப்டம்பர் மந்த் எண்ட்ல நீங்க வந்து இது ஷிப்மெண்ட் ஆகும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த Galaxy Watch Active 2 என்ன விலையில அமெரிக்கால கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சைஸ் ரெண்டு ஸ்டைல்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆரம்ப விலை பாத்தீங்கன்னா $279 இருந்து $300 இந்த ரெண்டு சைஸ் ரெண்டு ஸ்டைல்ல கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்லிருக்காங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். வெக்கேஷன் ஆரம்பிச்சிட்டாலே இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கலாம். அதாங்க ஃபிளாஷ் லைட், பவர் பேங்க், இதெல்லாம் நமக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டுமே வந்து ஒரே இதுல இருந்தா எப்படி இருக்கும்? அதாங்க ஷோமி தங்களுடைய பார்ட்னர் கம்பெனியான ZMI வெளியிட்டு இருக்கிற ஒரு புதிய வகையான ஒரு ஃபிளாஷ் லைட் யூட்டிலிட்டி. அது முழுக்க பாத்தீங்கன்னா அலுமினியம் அலாய் பாடியால உருவாக்கப்பட்டிருக்கு. ஃபிளாஷ் லைட்டாவும் யூஸ் பண்ணலாம், பவர் பேங்காவும் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியை வந்து இதுல சப்போர்ட் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்காங்க. இதுல வந்து 5 வகையான அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இது மூலமா இதுல வரக்கூடிய வெளிச்சத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த லைட்டோட வெளிச்சம் எவ்வளவு மீட்டர் இருக்கும்னா 110 மீட்டர் வரைக்கும் இந்த ரேஞ்ச் இருக்கும் அப்படிங்கறதையும் இந்த ZMI ஓட ஃபிளாஷ் லைட் வந்து சொல்லுது. பட் இதோட விலை என்ன அப்படிங்கறத எந்த ஒரு இதுலயும் மென்ஷன் பண்ணல. கூடிய விரைவில் இதோட விலை அறிவிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்டா மட்டும் வந்திருக்கு ஷோமியோட ZMI ஓட ஃபிளாஷ் லைட் யூட்டிலிட்டி. ஜூலை 16, 2019ல Huawei Amazfit GTR ஸ்மார்ட் வாட்ச் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்ப அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து இப்ப சேலுக்கு வந்திருக்கு சைனால. அதாங்க Huawei Amazfit GTR ஸ்மார்ட் வாட்ச். அதுவும் 42 mm ஸ்கிரீன் கொண்ட ஸ்மார்ட் வாட்ச் வந்து சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. என்ன விலையில லான்ச் பண்ணிருக்காங்கன்னா சைனாவோட கரன்சியான யுவான்ல வந்து 799, அதாவது இந்தியா கரன்சி படி $8000, $113 வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. கூடிய விரைவில் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஈஸியா. சோ இந்த Huawei ஓட Amazfit GTR ஸ்மார்ட் வாட்ச் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வரப்போகுது. சோ இதை தொடர்ந்து அமேசான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரீடம் சேல் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி Flipkartடும் நேஷனல் ஷாப்பிங் சேல் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுல நிறைய தள்ளுபடி இருக்கு அப்படிங்கிறாங்க. டேப்லெட், போன், ஸ்பீக்கர், டிவி, இந்த மாதிரி சின்ன சின்ன கேட்ஜெட் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படிங்கிறாங்க. பெரும்பாலும் போனுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரெட்மி நோட் சீரிஸ்க்கு வந்து அதிகமான டிஸ்கவுண்ட் இருக்கு. விவோ, ஓப்போ, அதே போல உங்களுக்கு ஹானர், இதுக்கு எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 8 முதல் ஆகஸ்ட் 10க்குள்ள உங்களுக்கு இந்த சேல் இருக்கும். சோ இந்த டைத்துல நீங்க Flipkartல போய் நிறைய அள்ளலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. இந்த டெக் நியூஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்க வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்படி என்னோட சேனலை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கு, அதை நீங்க டேப் பண்ணிக்கங்க. அப்பதான் எப்பெல்லாம் நான் புது வீடியோ போடுறேனோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.